வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன பார்க்குறதுன்னா, அதாவது மார்ச் 25லிருந்து மார்ச் 31 வரைக்கும் 12 ராசிகளுக்கான பலன்கள் விரிவாகவும் சுருக்கமாகவும் பார்க்குறோம். இந்த வார கிரகநிலையுடன் பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, முதல்ல அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். சுருக்கமாக தெளிவாக நம்ம பார்ப்போம். 12 ராசிக்கான பலன்னு பார்க்கும்போது, முதல்ல மேசராசி. உங்கள் ராசியில் சூரியன் புதன் உங்கள் ராசியில் இருக்கும்போது ஒரு பெரிய மாற்றம் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது வேலை சார்ந்து தொழில் முன்னேற்றம், குடும்ப மகிழ்ச்சி இதெல்லாமே இருக்கும். அதேபோல் பிள்ளைகளால் பெருமை இதெல்லாம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக புத்தி கூர்மையினால் உங்கள் ஆளுமை அப்படிங்கிறது அதிகமாகும். திடீர் கோபத்தை தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிஷபராசிக்கு பார்க்கும்போது சுக்கிரன் குரு இந்த 2 பேரினுடைய பேரருளால் பண வரவு அப்படிங்கிறது ரிஷபராசி நண்பர்களுக்கு உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகும். திருமண தடை நீங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனாலுமே உடல் நலம் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். மிதுனம் ராசி நண்பர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய ஆளுமை இருக்கிறனால இந்த வாரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செயல்திறன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகும். அதே மாதிரி நண்பர்கள் மூலமாக லாபம், குடும்பத்தில் ஒற்றுமை, வீடு கட்டக்கூடிய யோகம் இதெல்லாமே இருக்கும். அதே போல் செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால கொஞ்சம் வண்டி வாகனத்தில் போகும்போது பாதுகாப்பு இருக்கணும். அதேபோல் மருத்துவம் மற்றும் நாட்டு வைத்தியம், சித்த மருத்துவம் சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது லாபத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஆனால் பெரியவர்களிடம் மற்ற நண்பர்களிடம் சண்டையிடுவதை, வாக்குவாதம் செய்வதை தவிர்க்க வேண்டும். கடகராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க்லோட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சந்திர பகவானுடைய மாற்றம் அப்படிங்கிறது மனதில் குழப்பம் மற்றும் முடிவெடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இருக்கும். குடும்பம் ஆதரவாக இருக்கும். ஆனாலுமே சற்று குழப்பமாக இந்த வாரம் முழுவதும் செல்வது போல் இருக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய காலமாகவும், வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்து ஒரு நல்ல குட் நியூஸ் வரக்கூடிய காலமாக இருக்கும். வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பண உயர்வு, தொழிலில் மேன்மை இதெல்லாம் அற்புதமாக இருக்கும். எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த காலத்தில் நிறையாவே இருக்குது. கன்னிராசி நண்பர்களுக்கு பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இந்த வாரம் இருக்கும். உடல் நலம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளை உருவாக்கலாம். திட்டமிட்டு செயல்படும் போது பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். வியாபாரம் சுமூகமாக இருந்த போதும் குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன மன அழுத்தங்கள் ஏற்படுவது, பணம் சார்ந்த கமிட்மெண்ட்ஸில் கொஞ்சம் சண்டை சச்சரவை உருவாகிற மாதிரி இந்த வாரம் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கும்போது பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கு உறவுகள் மேம்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய காலமாகவும், வெளி மாநிலம் வெளியூர் சென்று நீங்கள் வியாபாரம் ரீதியாக பொருள் ஈட்டுவதற்கோ அல்லது புதிய ஒப்பந்தங்கள் உருவாவதற்கோ இந்த வாரம் உங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட்டிவாக இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு முயற்சி வெற்றி கிடைக்கும். ஆனாலுமே குடும்பத்துக்குள் கூட்டாளிகளுக்குள் ஒரு சின்ன சின்ன சண்டை அப்படிங்கிறது உருவாகும். கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் காரியத்தை சாதிக்க முடியுங்கனால விருச்சிக ராசி நண்பர்கள் கடின உழைப்புக்கான பலனை பெற வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் இருக்கும். மருத்துவம், விவசாயம், ஆராய்ச்சி துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும், ரியல் எஸ்டேட், கமிஷன் சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ஒரு பெரிய லாபத்தை இந்த வாரம் கொடுக்கும். கல்வி மற்றும் வெளிநாட்டு பயணம், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த பயணம் இதெல்லாமே சூப்பராக இருக்கும். ஆன்மீகம் சார்ந்து தொழில் ரீதியாக வெளிநாடு வெளி மாநிலம் அல்லது வெளியூராவது செல்ல வேண்டிய சூழ்நிலை இந்த வாரத்தில் உருவாகும். இது நல்ல ஒரு சூழ்நிலையாக இருக்கும்போது இந்த வாரத்தை சிறப்பாக பயன்படுத்திக்கிங்க. பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் பண விஷயங்களில் ஜாமீன் கையெழுத்து போடுறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். யார் என்ன பேசினாலும் நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மையோடு இந்த வாரம் இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஸோ மகர ராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கும்பம் ராசி நண்பர்களுக்கு சனி பகவானுடைய பலம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. எந்த கிரகநிலையுமே உங்களுக்கு பெரிய லெவல் சப்போர்ட் பண்ணலினாலுமே நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் வேலையில் வளர்ச்சி, புதிய தொழில் தொடங்குவது, புதிய தொழில் வாய்ப்புகள், வேலை தேடி கொண்டிருந்த நண்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு உருவாகுவது அப்படி சொல்லி ஒரு அற்புதமான காலம் அந்த காலம் இருக்கும். தடைப்பட்ட திருமணம் நடப்பது, குழந்தை பாக்கியத்தால் குடும்ப மகிழ்ச்சி அதிகமாவது, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடப்பது என கும்பம் ராசி நண்பர்களுக்கு களை கட்டக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். மீனம் ராசி நண்பர்களுக்கு சனி திசை காலம் அப்படிங்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த சிந்தனை அதிகமாக இருக்கும். நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயம் 100% கரெக்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உள்ளுணர்வு மூலமாக
சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். தொட்டதெல்லாம் துலங்கும், நினைத்தது எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். ஸோ இருந்தாலுமே சனி திசை நடக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறனால கொஞ்சம் கவனமாகவும், வண்டி வாகனத்தில் கவனமாகவும், தொழில் ரீதியாக கவனமாகவும், பண விஷயங்களில் கவனமாகவும், ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இந்த வாரம் இருக்கும். ஸோ பார்த்துக்குங்க. இதை சுருக்கமாக நாம் பார்த்தா இந்த வாரம் மேசம், ரிஷபம், தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமான வாரமாகவும், தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய வாரமாகவும், நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். மிதுனம், விருச்சிக ராசி நண்பர்களுக்கு முன் கோபத்தை தவிர்க்கும் போது உங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். மகரம், கன்னி ராசி நண்பர்கள் பண விஷயங்களில் கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது குடும்ப உறவுகளுக்குள் ரொம்பவுமே பொறுமையாக இருக்க வேண்டியது, சண்டை சச்சரவை தவிர்ப்பது, முன்கோபத்தை தவிர்ப்பது, யார் பெரியவர்கள் என்ற ஈகோவை தவிர்ப்பது மகரம், கன்னிராசி நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வாரமாக இருக்கும். குறிப்பாக பண விஷயங்களில் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்களே, இந்த பதிவு மேசம் முதல் மீனம் வரை ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்துக்கான ராசி பலன் என்ன அப்படின்னு சொல்லி சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்த்தோம். ஸோ நண்பர்கள், இந்த பதிவுகளை லைக் பண்ணிக்கங்க. நீங்கள் என்ன ராசி, என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.